கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன், பொதுவெளியிலேயே சொன்னேன், நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று. வார்த்தைக்காக சொல்லவில்லை, இது எனது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியமல்ல, நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும், இந்த முறை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். ஆக அதிமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்கே திமுக 10 கட்சி கூட்டணி இருக்கு, இதை நீங்கள் ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? இதுக்கு மேலே உங்கள் மேலே அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்கு உங்கள் குடும்பத்து மேலே. ஆனால் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள். காரணம், எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க. நான் முதல்ல ஏடிமிக்கேல பழனிசாமி, இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போகிறப்ப தொப்பி சின்னத்தில் போனேன். 6 மாதம் கழிச்சு என்னை தனியாக விட்டாங்க. எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம், உனக்கு ரெட்டாலையும் கிடையாது, அதிமுக வாயை தோத்தினா உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க. இது கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் என் கூட இருக்கிற இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொகுதியில் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார், அது என்ன அந்த 20 ரூபா நோட்டுன்னு. டோக்கன் கொடுத்தாருன்னு சொல்லி திருப்பியும் டிசம்பரில் வந்தப்போ அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கம் ஆயிட்டாங்க அந்த பூத்துகளில். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு 5000 ஓட்டை பார்க்குற வேலை தானே. அங்கே ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரை வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு. எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோளை வீடு வீடா இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளில் சென்று இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை, இங்கே அது குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டியோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் நான் தஞ்சாவூர்காரன், ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும். அந்த தஞ்சாவூர்காரனுக்கு தப்பா எடுத்துக்காதுக்கு, எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது. நான் என்டிஏ கூட்டணியில் இணைந்த பிறகு திருச்சியில் இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், நீங்கள் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் என்ன என்று என்னிடம் கேட்ட பொழுது, இந்தியா இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது, உறுதியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவிலே பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். கடந்த தேர்தல்களிலே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு பெரிதாக வெற்றி வாய்ப்புகள் இல்லை. இந்த தேர்தலிலே 2024 தேர்தலிலே இந்தியாவின் பிரதமராக 3வது முறை பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பான எண்ணிக்கையில் அவரை கௌரவிக்கின்ற விதமாக கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விதமாக உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வெற்றியை தருவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நான் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக வளர்ச்சிக்கான நிதியை கொடுக்கின்ற நிதி அமைச்சரே இன்றைக்கு நம்மோடு சென்னை நகரில் நமது நண்பர் பாண்டே அவர்களின் நிகழ்ச்சியிலே எங்களோடு அமர்ந்து அவர் அந்த உறுதியை தருகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது. காரணம், நமது நிதி அமைச்சர் அவர்கள் நமது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு தமிழர். இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தின் முதல் பெண் நிதியமைச்சராக கடந்த 5 ஆண்டுகளிலே 6 முறை
அவர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் சொன்னது போல அந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்தியா பொருளாதார ரீதியாக பின்னடையாமல் உலக நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக பிற நாடுகளுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு இந்தியாவை கட்டி காத்த பெருமை பாரத பிரதமருக்கும் நமது நிதியமைச்சருக்கும் உள்ளது என்பது தமிழர்களாகிய நமக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் சக்தி வாய்ந்த பெண்மணிகளிலே இந்தியாவைச் சேர்ந்த நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து அந்த பெருமையை இந்தியாவிற்கு நமது தமிழ்நாட்டிற்கு சேர்த்து வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் தினமும் வணங்குகின்ற எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் முதலாக அந்நிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்திய போதிலும் அதிலும் நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நினைவு கூறுகின்ற பொழுது இன்றைக்கு நமது அம்மா இல்லையே நம்மோடு என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது. காரணம், அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக இன்றைக்கு இருந்திருப்பார். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முறைகேடுகளையும் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தையும் சமூக விரோத செயல்பாடுகளையும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதையும் அம்மா அவர்கள் உறுதியாக அனுமதித்திருக்க மாட்டார்கள். அம்மா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது அவர்கள் ஆட்சி காலங்களிலே எந்த ஒரு சமூக விரோதியும் தமிழ்நாட்டிலே இருப்பதற்கே அஞ்சி பிற மாநிலங்களுக்கு ஓடி ஒளிந்தது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். காரணம், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பராமரித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து வந்த அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரும்பு பெண்மணியாக நமது நிதியமைச்சர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். இது ஏதோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்குவதற்கோ சொல்லவில்லை. நான் மாற்று கட்சிக்காரராக இருந்து அவர்களுக்கு எதிர்வரிசையில் இருந்த பொழுதும் அவர்கள் ஊடகத்திலே டெல்லியிலே 2008க்கு பிறகு என்று நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த பொழுது அவர்கள் பத்திரிகையாளர்களை டெல்லியிலே கையாள்கின்ற விதமும் அவர் பதிலளிக்கின்ற விதமும் நம்ம எல்லாம் உண்மையிலேயே வேப்பில ஆழ்த்தியது. அவர் குறிப்பாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், தமிழர் என்பதை அறிகின்ற பொழுது எனக்கு அப்பொழுதே பெருமையாக இருக்கும். இன்றைக்கு அவர் பாரதத்தின் பிரதமருக்கு அருகிலே இருந்து இந்தியாவை வறட்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கும் பாரத பிரதமர் அவர்கள் சொல்வது போல உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த 2024 தேர்தலில் தமிழ்நாடு சிறப்பான வெற்றிகளை பிரதம அமைச்சருக்கு பெற்றுத்தரும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே இரவு பகல் பாராது எங்களது நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைத்திடுவார்கள். கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன், பொதுவெளியிலேயே சொன்னேன், நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று. இது ஏதோ
வார்த்தைக்காக சொல்லவில்லை, இது எனது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. எனது நண்பர் பாண்டே அவர்கள் உட்பட நிறைய பேருக்கு தெரியும், நான் மனதிலே பட்டதை சொல்பவன். அந்த முறையிலே சொல்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியமல்ல, நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும். இந்த முறை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக பணியாற்றுவோம் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்களிடமும், மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களிடமும், வி.கே. சிங் அவர்களிடமும், நமது மண்ணைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடமும் அன்றைக்கு அந்த சந்திப்பின் போது சொன்னேன். அதிலே நாங்கள் என்றைக்கும் வார்த்தையில் இருப்போம். அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது சொல்லிய வார்த்தையை அதில் பெறலாமல் என்றைக்கும் மாறாமல் அதில் நின்று காட்ட வேண்டும். ஆதரிக்கும் பொழுதும் 100% ஆதரிப்போம். யாரையும் எதிர்க்க வேண்டும் என்று வந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அம்மா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இயக்கம், அவரது உருவத்தை கம்பீரமான அந்த அம்மா அவர்களின் உருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சுயலாபத்திற்காக இந்த இயக்கம் செயல்படுவதில்லை. 7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம். தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் பயணித்து வருகிறோம், நாங்கள் உழைத்து வருகிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த தேர்தலிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்டிஏ கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் முன்பாக நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். அதுபோல ஐயா மூப்பனார் அவர்கள் நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்வது போல, நாங்கள் வணங்குகின்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு பிறகு நான் மிகவும் நேசிக்கின்ற, தினமும் நினைத்து வணங்குகிற ஒரு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரது அன்பும் புதல்வர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு நாம் கரம் கோர்த்திருக்கிறோம். இந்த முறை உறுதியாக தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்பதை நாங்கள் அம்மா அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், 87 அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களுக்கு மெய்காப்பாளனாக, பாதுகாவலர்களாக, உதவியாளராக நான் வந்த காலத்திலிருந்து நான் அரசியலிலே அம்மா அவர்களால் ஒதுங்கி இருப்பா என்று சொன்ன 2011 வரை தமிழ்நாட்டிலே என்னை அப்பொழுது இருந்த பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகின்ற அளவிற்கு இருந்த நான், இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்களால் 99 பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற நான் 2004 அன்றைக்கு கூட்டணியிலே இருந்த பொழுது, அன்றைக்கு பாஜக கூட்டணியிலே நான் பெரியகுளத்திலே போட்டியிட்டேன். சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை உடனேயே பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக அனுப்பினார்கள். அப்பொழுதும் 2011 வரை நான் பொது வாழ்க்கையிலே அம்மா அவர்களின் தொண்டனாக உழைத்துக் கொண்டிருந்த நான், சிலரின் சதியால் அம்மா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்து ஒரு 9.5 ஆண்டுகள் கழித்து இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் 2017 நான் மீண்டும் அரசியலிலே வருகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பொழுது, அந்த 10 ஆண்டுகள் இடைவெளியிலே என்னை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், என்னை மறந்திருக்கலாம். மீண்டும்
நான் அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலிலே என்னிடம் பல கேள்வி கணைகளை வீசி அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும். எதற்காக சொல்கின்றேன் என்றால், அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு 9.5 ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் வந்த பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி கணைகளை வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லி தப்பித்து வந்தேன். குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டேவுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் நான் தஞ்சாவூர்காரன், ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும். அந்த தஞ்சாவூர்காரனுக்கு தப்பாக எடுத்துக்காதுக்கு எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது. நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும், எதுக்குமே ரொம்ப நக்கலாக நையாண்டியாக பதில் சொல்லுவார். அது தெரிந்தோ தெரியாமலோ எனது சுபாவம் எதற்கும் அல்டி கொள்கிற சுபாவம் இல்லை, எதை பற்றியும் பயம் இல்லை. எது வந்தாலும் பார்த்துக்கணும், பிறந்துட்டோம், இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் போகணும். அதனால எது வந்தாலும் டோன்ட் கேர்னு இருக்கிறப்ப பாண்டேவுடைய கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டால் ஸ்டெப் அவுட் ஆகிடுவோம். நம்ம அதான் சொல்லுவோம், அவர் இம்ரான்கான் மாதிரி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர். நாங்கள்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெப்பை பார்த்து வரும், கொஞ்சம் விட்டோம்னா பால் அவுட்டாகவும் நம்ம மேலேயும் பட்டுரும். ஆனால் அதை லாபமாக தட்டால் சிக்ஸருக்கு போயிடும். நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த கேள்வி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப கேள்வி ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் எங்கள் ஊருக்காரர் மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிறாருல்ல, நையாண்டியாக கேள்வி கேட்பார். ஆர்கே நகர் தேர்தலில் போய் என்னென்ன நீங்கள் சுயேட்சையாக ஏதோ குக்கரை தூக்கிட்டு போகிறீங்க என்ன கேட்பாரப்ப. அங்கே அதிமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், இங்கே திமுக 10 கட்சி கூட்டணி இருக்குது, இதில் நீங்கள் ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? இதுக்கு மேலே உங்கள் மேலே அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்குது உங்கள் குடும்பத்து மேலே அப்படின்னு கேட்பார். பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி, அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தேர்தல் முடிவில் பாருங்க. ஒத்துக்கவே மாட்டார். அவங்க டிவியில் போடுவாங்களே அந்த கருத்து கணிப்பில் என்ன அப்போ 27% போட்டிருந்தார் எனக்கு அவங்க கணிப்பில். ஆனால் எனக்கு தெரியும், என் நண்பன் மறைந்த வெற்றி அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக அவர் அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு 2015 தேர்தல் நடந்துச்சு. அப்போ அவர் தான் பொறுப்பாளர். 2016 பொறுப்பாளர். ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான். அவர் சொன்னார்னா 50,000 ஓட்டுக்கு குறைய மாட்டோம்னா, அதை நான் பாண்டிகிட்ட சொன்னேன். நான் சொல்லங்க, வெற்றி சொன்னார்ன்ட்டு. அவர் சிரிப்பார். ஆனால் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள். காரணம், எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க. நான் முதலாக 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. என்னென்னா, நான் முதல்ல ஏடிமிக்கேல பழனிசாமி, இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போகிறப்ப தொப்பி சின்னத்தில் போனேன். 6 மாதம் கழிச்சு என்னை தனியாக விட்டாங்க. எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாலையும் கிடையாது, அதிமுக வாயை தொந்தினா உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க, இது கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் என் கூட இருக்கிற இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொகுதியில் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார், அது என்ன அந்த 20 ரூபா நோட்டுன்னு. பாண்டேவுக்கு தெரியாது, டோக்கன் கொடுத்தாருன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன்,
ஏங்க இந்த 2015 அம்மா பை எலெக்ஷன் அப்போ என் கூட இருக்கிற அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே, அவங்கள தான் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்களே. அவங்கெல்லாம் அங்கே வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி 16ல் நான் இப்போ ஏப்ரல் மாதம் 17 நிற்கிறப்ப எனக்காக வேலை பார்த்தாங்க. திருப்பியும் டிசம்பரில் வந்தப்போ அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கம் ஆயிட்டாங்க அந்த பூத்துகளில். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு 5000 ஓட்டை பார்க்குற வேலை தானே. அங்கே ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு பயம், நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதில் தானே நயா தேர்தல் நின்றுச்சு. அதனால் நான் எப்போ கையெடுத்து கூப்பிடுவேன், ஒழுங்காக வேலையை பாருங்க, நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். அப்போ அதில் ஒரு 4-5 எம்எல்ஏ பாவம் ஆர்வம் தாங்காமல் இவங்க ஏதோ பண்ணிட்டாங்களேன்னு அந்த வீடுகளெல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்கள் உங்களுக்கு எது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை. அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு 30 பூத்தில் கொடுத்துருப்பாங்க. உடனே என்கிட்ட சொல்லி, என்ன இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நிறுத்த சொல்லுங்கள், நம்மளை எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை எதுவும் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க, ஏன்னா நான் தானே கேண்டிடேட்டுன்னாங்க. நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த 30 பூத்தை விட அது மற்ற பூத்தில் அதிக ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள். நானே எதிர்பார்க்கல. திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட 40,000 ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டோம். அதை எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி. அந்த தொகுதியில் எனக்கு கிரீன் சிட், உனக்கு நீ ஒன்று நல்ல பையன்ப்பா போயிட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி 41,000 ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, பாஜகன்னா என்னமோ மதவாத கட்சி, அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து, நான் எதிர்கட்சி அதை கேட்டிருக்கேன், அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன். அது மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கள்லாம் எதிரடியில் இருந்தப்பயே பிரதமர் இங்கே வந்தார் ஒரு மிலிட்ரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாபலிபுரத்துக்கு. அப்போ இதே திமுக கூட்டணிலாம் கருப்பு பலூன் விட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு, அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பிரதமர், நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான், நம்ம பிரதமருக்கு நம்ம கருப்பு கொடி காட்டினா என்னப்பா அது நான் சொன்னதை ஒன்று. உடனே அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இவர் பிஜேபிகிட்ட போய் சேர்ந்துட்டார் போல இருக்குன்னார். ஆனால் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு. எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோளை வீடு வீடா இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளில் சென்று, இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை, இங்கே அது குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பாவம் மதத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு, இங்கே தங்கியிருக்கவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக 5 ஆண்டுகள் இருந்தாலே போதும், 6 ஆண்டுகள் இருந்தாலே போதுன்னு சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம். இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலேருந்து வந்தால் 11 வருஷம் கழிச்சு கொடுக்க போகிறாங்க. அதானே. அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும், இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.